சாகித்ய அகாடமியும் ஜேஎன்யூவின் சிறப்பு நிலை தமிழ் துறையும் நடத்துகிற இந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு கருத்தரங்கை தொடங்கி வச்சு அதே நேரத்தில் சிறப்பு மலரை வெளியிடுகிற வாய்ப்பை பெற்றமைக்காக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இங்க தலைவர் கலைஞருடைய மகனாக மட்டுமல்ல, தமிழ்நாட்டு முதலமைச்சராகவும் பெருமித உணர்வோடு நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். காலம் சற்றே கடந்திருந்தாலும் இந்த கருத்தரங்கை சிறப்பான வகையில் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார்கள். கவிதை, புனைக்கதை, செவ்வியல், நாடகம், திரைவசனம், உரைநடை ஆகிய தலைப்புகள்ல நீங்க கருத்தரங்கு நடைபெறவிருக்கிறது. ஒரு தலைப்புக்குள் சுருக்கிட முடியாத பன்முக திறன் பெற்றவர் நம்முடைய தலைவர் கலைஞர் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய வகையில இந்த கருத்தரங்கில பங்கேற்று கருத்துக்களால் ஒளியுமிழ வந்திருக்கக்கூடிய அனைத்து பேராசிரியர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் முதலில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தலைவர் கலைஞருடைய மேடை உரைகள் இலக்கியத்தினுடைய மறுமுகம். தலைவர் கலைஞருடைய சட்டமன்ற உரைகள் சட்டமன்ற மாண்புக்கு இலக்கணம். அவர் நடத்தியிருக்கக்கூடிய விவாதங்கள் அழகான ஆழமான கருத்து மோதல்கள். தன்னுடைய வாழ்நாள்ல 80 ஆண்டுகளை பொது வாழ்க்கைக்கு ஒப்படைச்ச மாபெரும் தலைவர் அவர். அவர் நடத்தின போராட்டங்களும் பெற்ற வெற்றிகளும் இந்திய சமூகத்தை உணர நினைக்கிற எல்லாருக்குமான படிப்பினைகளாக அமைந்திருக்கிறது. தென்றலை தீண்டியதில்லை, ஆனால் தீயை தாண்டி இருக்கிறேன்னு அனுபவபூர்வமா சொன்னாரு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய வாழ்வையே தமிழ் சமூகத்தோட உயர்வுக்காக மேம்பாட்டுக்காக அர்ப்பணிச்ச காரணத்தால் தான் 5 முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா 50 ஆண்டுகள் தமிழர்களுக்கான இயக்கத்தினுடைய தலைவரா அவரால் இருக்க முடிந்திருக்கிறது. தொட்ட துறைகள் எல்லாத்திலையும் கோலோச்சின தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இலக்கியத்தை தான் இளைப்பாறும் நிழலா அவர் கருதினார். அதனாலதான் எனது செங்கோலை யார் பறித்து விடலாம், ஆனால் எனது எழுதுகோலை யாராலும் பறிக்க முடியாதுன்னு சொன்னார் தலைவர் கலைஞர் அவர்கள். இலக்கியத்தின் வழி இந்தியர்கள் அனைவரையும் ஒன்றாக இணைக்கும் மகத்தான பணியினை சாகித்ய அகாடமி செய்து வருகிறது. ஒருவருடைய இலக்கிய தகுதி என்பதற்கு சாகித்ய அகாடமியினுடைய அளவுகோல் எனும் அளவுக்கு புகழோடு செயல்பட்டு வருது. எழுத்தாளர்களையும் மொழிபெயர்ப்பாளர்களையும் ஊக்குவிக்கக்கூடிய சாகித்ய அகாடமியுடைய பணி மகத்தானது, போற்றுதலுக்குரியது. அவர்கள் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை ஜேஎன்யூவோடு இணைந்து இங்கு கொண்டாடுவது சிறப்புக்குரிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. இந்தியாவில் எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் இருந்தாலும் ஜேஎன்யூவுக்கு என்று தனி குணம் உண்டு. கருத்தாழமிக்க உரையாடல்களுக்கு இடமாக உள்ள ஜேஎன்யூவில் வெளிவர ஆய்வுகள் உலக அளவில் பேசப்படுது. அதனால்தான் உலக அளவிலான பல்வேறு பல்கலைக்கழகங்கள் ஜேஎன்யூவோட இணைந்து பணியாற்ற விரும்புகின்றன. அதனால்தான் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஜேஎன்யூவில் தமிழுக்கு ஒரு தனி இருக்கை இருக்குன்னு விரும்பி அதை செயல்படுத்தி காட்டினார். 15 ஆண்டுகள் கழிச்சு இன்னைக்கு அந்த இருக்கைய தனி துறையா வளர்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த வகையில தமிழ் இலக்கியவியல் என்ற தனித்துறையை உருவாக்க 5,30,00,000 ரூபாய் வழங்கணும். ஜேஎன்யூவோட பன்னோக்கு கலையரங்கத்துக்கு அருகே உலக பொதுமுறை தந்த ஐயன் திருவள்ளுவர் சிலையை நிறுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருது. சாகித்ய அகாடமியும் ஜேஎன்யூவும் இணைந்து நடத்துற இந்த விழா மூலமா தலைவர் கலைஞர் அவர்கள் இந்திய இலக்கிய முகமாக அங்கீகரிக்கப்படும் நாளாக இது அமைஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் இங்கே ஒன்று செய்தியை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்திய உலகில பரவலாக அறியப்படும் செய்திதான் என்றாலும் அதை இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டியது அவசியம் என்பதால் சொல்லுகிறேன். சாகித்ய அகாடமி விருது பெறும் உழைப்பாளர்களுக்கும் வீடு வழங்கணும் என்று முடிவு செஞ்சு முத்தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்த நாள் அன்று கனவு இல்லம்னு ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தின. இந்த திட்டத்துல 15 அறிஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு கனவு இல்லம் வழங்கியிருக்கு. பரிசு தொகை 1 லட்சம்னா மட்டும் சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேல. அதுவும் அந்த வீட்டுக்கான பத்திர செலவு முதலானவற்றையும் தமிழ்நாடு அரசே இருக்குது. கனவு இல்லம் திட்டத்தினுடைய நீட்சியா சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பாளர் விருது பெற்றவர்களும் கனவு இல்லம் வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டு இதுவரை 10 மொழிபெயர்ப்பாளர்களுக்கு கனவு இல்லம் வழங்கப்பட்டிருக்கு என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படிப்பட்ட திட்டம் இல்லைன்னு சொல்லத்தக்க வகையில் இதனை நாம் செயல்படுத்தி இருக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரே நோக்கம், படைப்பாளிகளை அவங்க வாடுகிற காலத்திலே போற்றணும் என்பதுதான். எழுத்தாளரை போற்ற சமூகம் தான் உயர்ந்த சமூகமாக இருக்க முடியும். இந்த சமூகத்தோட முன்னேற்றத்திற்காக, மக்களோட உயர்வுக்காக, அவங்களுடைய சமூக விடுதலைக்காக, முற்போக்கு சிந்தனைக்காக இயங்கும் எழுத்தாளர்களை தமிழ் சமூகம் உச்சிமோந்து கொண்டாட தவறுவதே இல்லை. அந்த வழியில் தான் தலைவர் கலைஞர் அவர்களும் தமிழ் இலக்கியவாதியாக இருந்து சிறப்பான படைப்புகளை கொடுத்தது மட்டுமில்லாமல் சிறப்பான படைப்பாளிகள் அனைவரையும் அங்கீகரித்தார், அரவணைச்சார். அதுதான் அவருடைய தனிச்சிறப்பு. இலக்கியவாதிகளுக்காக முத்தமிழறிஞர் கலைஞர் செஞ்ச ஏராளமான பணிகள்ல பொன்னெழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக கலைஞர் பொறுப்பேற்ற காலங்களில் 108 தமிழர்களுடைய நூல்களை நாட்டுடைமையாக்கி அவருடைய மரபுரிமையாளர்களுக்கு நூலுரிமை தொகையா 7,76,00,000 ரூபாயை வழங்கியது. அத்தகைய தலைவர் கலைஞருடைய அடியொற்றி நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் இந்த 4 ஆண்டுகள்ல 36 தமிழர்களுடைய நூல்களை நாட்டுடைமையாக்கப்பட்டு நூலுரிமை தொகையா 4,25,00,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல,
தன்னையே தமிழ்நாட்டுக்கு ஒப்படைத்த தலைவர் கலைஞர் அவர்கள் அனைத்து படைப்புகளும் நூலுரிமை தொகை ஏதுமின்றி நாட்டுரிமை ஆக்கப்பட்டிருக்கு. 75 திரைப்படங்களுக்கு திரைக்கதை வசனம், 15 புதினங்கள், 20 நாடகங்கள், 15 சிறுகதைகள், 210 கவிதைகள் படைச்சவர். இலக்கியத்துறையில் மட்டுமல்ல, அரசியலையும் கழக உடன்பிறப்புகளுக்கு 7000க்கும் மேற்பட்ட கடிதங்கள், கரிகாலன் என்ற பெயர்ல கேள்விபதில் தான் நடத்திய இதழ்களை எண்ணற்ற தலையங்கங்கள், தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று 6 பாகங்களாக எழுதிய நெஞ்சுக்கு நிதியின் எழுதுனதோடு கலைஞரின் படைப்புகள் 178 நூல்களாக வெளிவந்திருக்கு. இதெல்லாம் மட்டுமில்லாமல் ஏறத்தாழ 7 லட்சம் பக்கங்களும் அந்த புத்தகத்தில் அடங்கியிருக்கிறது. இது அத்தனையும் ஒருத்தர் படிச்சு முடிக்கணும் என்றால் ஒரு ஆயுள் தேவைப்படும். கலிபோர்னியா பல்கலைக்கழக பேராசிரியர் ஜார்ஜ் ஆர்ச் அவர்கள் கலைஞர் போல அத்தனை படைப்புகள் எழுத வேறொருவர் முயன்றால் அதற்கு ஒரு பிறவி போதாதுன்னு சொன்னார். அத்தகைய அறிவு புதையல் தான் தலைவர் கலைஞர். கலைஞர் ஆட்சி என்பது தமிழாட்சி. அதனால்தான் தமிழுக்கு செம்மொழி தொகுதியை பெற்று தந்து செம்மொழி மாநாட்டையும் உலகம் பாராட்டக்கூடிய வகையில் நடத்தி காட்டினார். அவருடைய வழித்தடத்தில் நம்ம திராவிட மாடல் அரசும் மொழிக்காக வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு ஏராளமான திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி தமிழாட்சியை நாம் நடத்தி வருகிறோம். தமிழாய்ந்த தமிழ் மகன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருதல் வேண்டும் என்றார் புரட்சி கலைஞர் பாரதிதாசன் அவர்கள். அத்தகைய தலைவரான முத்தமிழக கலைஞருடைய தமிழ் தொண்டினை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்க இந்த கருத்தரங்கம் பயன்படணும். கலைஞரின் புகழ் பாடுகிறதாக என்பது மட்டுமில்லாமல் கலைஞர் உருவாக்க விரும்பின சமத்துவ எண்ணமும் முற்போக்கு சிந்தனையும் கொண்ட சமுதாயத்தை உருவாக்க இதுபோன்ற கருத்தரங்கங்கள் பயன்படணும். தமிழ் சமூகத்தில் முத்தமிழக கலைஞரை போன்ற படைப்பாளிகள் உருவாகணும். படைப்பாற்றல் பெற்றவர்கள் தொடர்ந்து தங்களுடைய படைப்பை எழுதி வழங்கணும். சிறந்த படைப்புகளை இதுபோன்ற அமைப்புகள் பாராட்டணும். படைப்பாளிகள் வாழ்ந்த காலத்தில் அங்கீகாரம் பெறணும். இதைத்தான் தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது. சாகித்ய அகாடமி போன்ற அமைப்புகளும் இந்த பணியை தொய்வில்லாமல் தொடர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.